எல்லோருக்கும் வணக்கம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கணவன் மனைவி ஒரு ரூல்ஸ் போடும்போதெல்லாம் ஆமாம் கரெக்டு தானே அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவான். அப்போ தான் அதில் ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்றது அவனுக்கு தெரியும். அதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு நண்பர் ஒரு ரூல்ஸ் சொல்கிறாரு. உண்மையிலேயே இது ஒரு அருமையான ரூல்ஸ். அதாவது ஒரு 5 ஷேர் நல்ல ஷேராக பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு, இப்போ உங்ககிட்ட 1 லட்ச ரூபா இருக்குது. அந்த 1 லட்ச ரூபாய் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஒரு 5 நல்ல ஷேரை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டுக்கு 5000 ரூபாயை போடணும். அதுலேருந்து கீழே ஒரு 5% இறங்குச்சுன்னா மறுபடியும், ஏன்னா நம்மகிட்ட இன்னும் கொஞ்சம் பணம் இருக்கே, ஒரு அட்டம்ப்ட்டுக்கு 20000 ரூபா தானே போடுறோம். அதுக்கப்புறம் ஒரு வேளை ஏதாவது ஒரு ஷேர் கீழே இறங்குச்சுன்னா இன்னொரு 5000 போடும்பொழுது ஏதாவது ஒரு கட்டத்தில் திரும்பி மேல் நோக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. உண்மைதான். இப்போ நான் ஒரு 5 ஷேர், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறதுக்கு 5 ஷேர் நான் எடுக்கிறேன் பாருங்க. எந்த இடத்துல எடுக்கிறேன்னு பாருங்க. கிரைசில் அப்படின்ற ஒரு ஷேர். இந்த ஷேர் வந்து தற்போதைய உயரத்திலிருந்து 20% கீழே இறங்கியிருக்கு. அப்போ இந்த ஷேர் ஆல்ரெடி 20% இறங்கியிருக்கு. இதெல்லாம் வந்து ரொம்பவுமே டிமாண்டில் இருக்கக்கூடிய ஷேர். அப்போ இவன் திரும்பி இங்கிருந்தே ஏறினாலும் பரவாயில்ல, அல்லது ஒவ்வொரு 5%, அடுத்தது இங்கே இன்னொரு 5% கீழே இறங்கி, அல்லது அடுத்தது அங்கிருந்து ஒரு 5%, அல்லது அடுத்தது அங்கிருந்து ஒரு 5%, அப்படி இறங்கி ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏறி வந்தால் கூட சந்தோஷம். இந்த கம்பெனியெல்லாம் ஏன் இவ்வளவு நாள் நல்லா ஏறி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 220 கோடியாக இருந்தவன் இப்போ இது ஒரு க்ரோத் கம்பெனியாக இருக்கான். 650 கோடி லாபம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. இன்வெஸ்டர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆளுங்க யாராவது போட்டிருக்காங்கன்னா அதெல்லாம் நல்லா பணம் போட்டு வச்சிருக்காங்க. எஃப்ஐஸ் ஒரு 7% ஹோல்டு பண்ணுறாங்க, டிஐஸ் ஒரு 13% ஹோல்டு பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் இந்த ஜோதி லேப்ஸ் அப்படின்ற ஷேர்லாம் வந்து 20% அவனுடைய லேட்டஸ்ட் ஹைலேருந்து இறங்கி கிடக்கு. இந்த ஷேர்லாம் ஒரு காலத்தில் யாரும் கண்டுக்கவே இல்லை. இப்போ கூட பாருங்க, 2020 கோவிடுக்கு அப்புறம் இந்த ஷேர் 2023 வரைக்கும் பெருசாக ஏறல. திடீர்னு சுதாரிச்சுக்கிட்டாங்க. ஏன் சுதாரிச்சுட்டாங்க, எதனால இந்த ஷேர் இவ்வளவு வேகமாக மேலே போயிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு பல வகையில் உதவியாக இருக்கும். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் 16 கோடிக்கு லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் இப்போ 369 கோடி. அதாவது இது ஒரு க்ரோத் கம்பெனியாக இருக்குது அப்படின்னு ஷேர் மார்க்கெட் எப்போ உணர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2021 பீரியட்லாம் வரல 27 கோடி 40 கோடின்னு ஸ்டாண்டர்டாக லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தான். திடீர்னு அவன் 50 கோடி 65 கோடின்னு அந்த ஜூன் 2022க்கு அப்புறம் அவன் லாபம் பண்ண ஆரம்பிச்சுன. இது குரோத் கம்பெனிடோ அப்படின்ற மாதிரி 2022 பிற்பகுதியிலிருந்து இந்த ஷேர் ஏற ஆரம்பிச்சதான். 160 ரூபாயில் இருந்த ஷேர் இப்போ 560 ரூபா வந்துட்டான். இவ்வளவு தூரம் இந்த ஷேர் மேலே ஏறி வந்துமே தற்போது வரைக்கும் இந்த கம்பெனி ஒரு ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பார்த்தாலும் சரி, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தாலும் சரி, ஒரு குரோத் கம்பெனியை தன்னைத்தானே காமிச்சுக்கிறான். கடனும் இல்லை. சரி, கடன் இல்லாட்டி பரவாயில்ல, உன்னுடைய ஸ்டாக் பி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் வந்து கிட்டத்தட்ட கட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கான். அப்போ ஒரு உதாரணத்துக்கு இது போன்ற கம்பெனி இல்லை இங்கிருந்து ஒரு வேலை ஆரம்பிச்சு இந்த ஷேர் கீழே வந்தாலோ, அல்லது அதுக்கு ஒரு 5% கீழே வந்தாலோ, அல்லது அதுக்கு 5% கீழே வந்தாலோ, திடீர்னு ஏதாவது ஒரு நல்ல டிமாண்ட் வந்து மறுபடியும் தூக்கி மேல் நோக்கி கொண்டு போய் உட்கார வைக்கலாம். சில நேரங்களில் விருந்தின் போது உப்பும் தவிர்க்க முடியாது, இனிப்பும் தவிர்க்க முடியாது அப்படின்ற மாதிரி இந்த பிவிஆர் ஐநாக்ஸ் அப்படின்ற ஷேர் வந்து தற்போதைக்கு ஒரு நஷ்டம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்கான். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் டிஐஸ் தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. இப்படித்தான் ஸ்டவ் கிராஃப்ட்னு ஒரு கம்பெனி ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த ஸ்டவ் கிராஃப்ட் அப்படின்ற கம்பெனியில் இதே மாதிரி தான் முதலீட்டாளர்களை டிஐஸ் வந்து தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை 1.25லேருந்து 3.44 கடந்த ஒரு வருஷத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தா திடீர்னு இந்த ஷேர் 420 ரூபா இருந்தவன் 580 ரூபா வந்துட்டான். ஸோ அதே மாதிரி ஒரு சம்பவம் இந்த பிவிஆர் ஐநாக்ஸ் அப்படின்ற ஷேரில் நடக்கிற மாதிரி இருந்தால் 2021 ஒரு தடவை ஏறி இருக்கான், 2022 ஒரு தடவை ஏறி இருக்கான், 2023 ஒரு தடவை ஏறி இருக்கான், இன்னும் 2024 ஏறல. ஆனால் பாருங்க, 6 மாதம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஸோ தீபாவளி சமயத்தில் ஏதாவது மாஸ் படங்கள் வருது, அதாவது இவன் லாபத்துக்கு வரணும்னு விஷயம் இல்லை, 4-5 படம் வருது, ஹிட் ஆயிடுச்சு, இன்னொரு 10-30 நாள் ஓடும் அப்படின்ற நியூஸ் வந்ததுனாவே போதும் ஷேர் மார்க்கெட்டில் இவன் மறுபடியும் ஒரு 1800லாம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்கலாம் வேண்டிக்க வேண்டியது நல்ல நல்ல மாஸ் படங்களாக வரணும். பிவிஆர் ஐநாக்ஸ்லாம் 100 நாள் காட்சிகளாக ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நடந்ததுன்னா மேபி இந்த ஷேர் தீபாவளிக்கு பிடிச்சி ஏற்றி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய சிறுத்தைக்குட்டி, இந்த சிறுத்தைக்குட்டியெல்லாம் லோ ரேட்டில் வந்து விழுந்ததுன்னா தொட்ட மாத்திரத்தில் அப்படியே சிலுப்பிக்கிட்டு மேலே ஓடி வந்துடும். ஆனால் அதை கடந்த ஒரு வருஷமாக நீட்டி படுக்க வச்சுருக்காங்க.
அதாவது இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த ஷார்ப்பாக வந்து அந்த சப்போர்ட்டை தொட்டா போதும் எகிரி குதிச்சு மேலே ஓடி போயிடுவான். ஆனால் சமீபத்தில் அந்த எப்போ அந்த கிரேசிம் அப்படின்றவங்க பெயிண்ட் கம்பெனிக்குள்ளே வரப்போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவன் ஒரு 40 நாள் நீட்டிப்படுத்திருந்தான். அப்புறம் அந்த நியூஸ் அப்சர்வ் பண்ணி மேலே வந்தான். இப்போ மறுபடியும் ஆல்மோஸ்ட் ஒரு 80 நாளாக நீட்டிப்படுத்திருக்கு. ஸோ எப்போவுமே ஒரு பேட் நியூஸ் அப்படின்றது அப்சர்வ் ஆயிரும். அதுக்கு அவங்களுடைய ஃபண்டமெண்டலும் சப்போர்ட் பண்ணணும். ஸோ அடுத்து வரக்கூடிய குவார்டர்லி ரிசல்ட் நல்லா இருந்ததுன்னா இந்த ஷேரு 3400 போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த இந்தியா மார்ட், அந்த ஷேர் ஒரு காலத்தில் 4800 5000 எல்லாம் போன ஷேர் தான் இப்போ 2500, ஆல்மோஸ்ட் 50% டவுன் ஆகி கிடக்குறான். ஒருவேளை இந்த ஷேரில் டெக்னிக்கலி ஏதாவது ஒரு பிரேக் அவுட் வருது, மேல் நோக்கி ஏறான்னா அவனுடைய பழைய ரேட்டு போகுதோ இல்லையோ, நம்ம நண்பர் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு நல்ல ஷேருகளாக ஒரு 5 ஷேர் ஆளாளுக்கு என்ன ஷேர் தோணுதோ அதை எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்து இந்த மாதிரி ஒரு 5 ஷேரை பிடிச்சி அந்த 5 ஷேரில் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பணத்தை பிளான் பண்ணி 5% இறக்கி விட்றோம்னு வச்சிங்களேன், இது ஒரு நல்ல சக்ஸஸான ஃபார்முலா மாதிரி தான் எனக்கு தோணுது. நண்பர்களே, நான் நிறைய அனலிஸ்டில் நிறைய டிவி ஷோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஏகப்பட்ட டிவி ஷோஸ் இந்த மாதிரிலாம் பார்க்குறப்ப அவங்க எந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா, ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றாரு, ஒரு 3 மாதத்துக்குள்ளே 20% சம்பாதிக்கிறாருன்னு வச்சிங்களேன். 1 2 3 மொத்தம் 3 மாதத்தில் வந்து ஒரு ஜனவரியில் எடுக்கிறாரு, மார்ச்சுக்குள்ளே அவருக்கு ஒரு 20% கிடைச்சிருச்சுன்னா அது ஒரு நல்ல ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு ஷேர் எப்போ விற்கணும் அப்படின்னா ஒரு 20% ப்ராஃபிட் ஒரு 3 மாதத்துக்கு வந்ததுன்னா நல்ல விஷயந்தான். அதே மாதிரி ஒரு வருஷம் பூரா வச்சிருந்து ஒரு 40% பக்கம் லாபம் கிடைக்குதுன்னா அது வந்து ப்ராஃபிட் புக்கிங்கோ அல்லது ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸோ ஷார்ட் டேர்முக்கு பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு குறுகிய கால ஷார்ட் டேர்ம் பிளேயர்னா இந்த மாதிரி பண்ணலாம். இதுவே லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அப்படின்னா குறைஞ்சது 100% ப்ராஃபிட்டாக எடுக்கணும். அந்த 100% ப்ராஃபிட் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு நம்மளுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் குறைச்சி அதை ரிஸ்க் ஃப்ரீ ஹோல்டிங்காக மாற்றணும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம் பிளேயர்ஸ்னால் 3 மாதத்துக்குள்ளே 20% பிடிச்சா நல்ல ப்ராஃபிட், ஒரு வருஷத்துக்குள்ளே 40% பிடிச்சா நல்ல ப்ராஃபிட். லாங் டேர்ம்னா கண்டிப்பாக 100%க்கு மேலே பிடிச்சிங்கன்னா தான் அது ஒரு நல்ல ப்ராஃபிட். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்லேயே ரொம்பவுமே கஷ்டமானது டக்குன்னு புரியாமல் போகிறது. அதே மாதிரி புரியாமல் போய் தப்பு பண்ணிட்டா மறுபடியும் அந்த தப்பை திருப்பி கரெக்ட் பண்ணவே முடியாது அப்படின்னா இந்த ரைட்ஸ் இஷ்யூ தான். நீங்கள் ஒரு ஷேரை வச்சுருக்கீங்க, அந்த கம்பெனி பணம் ரைஸ் பண்ணணும், ஃபண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஃப்ரீயாக ரைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றத தர்றாங்க. அந்த ரைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டை ஒன்றா மார்க்கெட்டில் பிடிச்சி விற்று விட்டுறணும், இல்லைன்னா அடிஷ்னலாக பணம் பேங்க் வழியாக பே பண்ணி ஆர்டினரி ஷேர்ஸை வாங்கணும். இந்த ப்ராசஸ் நம்மளுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா இதுக்கெல்லாம் ஒரு டேட் இருக்குது. அந்த டேட்டை கிராஸ் பண்ணிட்டோம்னா அவங்க நம்மளுக்கு கொடுத்த ஃப்ரீ ரைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் ஆகட்டும் அல்லது நம்ம மார்க்கெட்டில் போய் வாங்கின ரைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் ஆகட்டும் அதெல்லாம் ஒர்த்லெஸ்ஸாக எக்ஸ்பைரி ஆகிடும். ஸோ உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கே தப்பு. ஒரு நண்பருக்கு குஜராத் டூல் ரூம் ரைட்ஸ் கிடைச்சிருக்கு, எப்படி க்ரோ ஆப்பில் அப்ளை பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. இது க்ரோ ஆப்பில் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் பேங்க் வழியாக அந்த ஏஸ்பா வசதி உள்ள பேங்க் வழியாக தான் நீங்கள் அடிஷ்னலாக பணம் பே பண்ணி அப்ளை பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்களா குஜராத் டூல் ரூம் ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்றது. ஸோ இது நீங்கள் அடிஷ்னலாக மறுபடியும் 8 ரூபா உங்கள்கிட்ட ரைட்ஸ் ஒரு 10 ரைட்ஸ் இருக்குன்னு வச்சுங்க, மறுபடியும் ஒரு ரைட்ஸுக்கு 8 ரூபா போட்டு 80 ரூபா போட்டு பேங்க் மூலியமாக அப்ளை பண்ணால் தான் அது கிடைக்கும். இல்லைன்னா மார்க்கெட்டில் பிடிச்சி விற்று விடணும். தயவுசெய்து உங்களுடைய புரோக்கர்கிட்ட நீங்கள் 2 பேரும் கேட்டு பாருங்கள். எசன்சியா ரைட்ஸுக்கு இதே தான். நண்பர்களே, கில்லாடிக்கு கில்லாடி வையகத்தில் உண்டு அப்படின்ற மாதிரி எஸ்பிஐ கார்ட்ஸ்னு ஒரு ஷேர் அது நீட்டி படுத்துருச்சு. பாவம், இந்த ஷேரை வாங்கி வச்சவங்களுக்கு எப்போ இருந்து நஷ்டம்? போன வருஷம் ஏப்ரல் மாதத்துலேருந்து அது நஷ்டமே தான். இப்படி நீட்டி தாளாட்டு பாடினதுனால ஒரு நண்பர் கடுப்பாக என்ன பண்ணிட்டாரு, போனா தொலைன்னு 50,000 ரூபா லாஸை புக் பண்ணிவிட்டு அந்த பணத்தை கொண்டு ட்ரிவேன் என்ஜினியரிங்கில் போட்டு லாஸை ரெக்கவரி பண்ணிட்டாரு. உண்மையிலேயே இவர் கில்லாடிக்கு கில்லாடி தான். நம்ம ஒரே தீமில் இருக்கக்கூடிய 2 ஃபண்டுகள் நம்ம எடுக்கிறதுனா ஃபஸ்ட்டு வந்து அதில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், அதனுடைய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருந்தால் நம்மளுக்கு ஓரளவுக்கு பெட்டர். ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் அப்படின்றதுல வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1.37 இருக்குது. அதே சமயம் இந்த ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் அப்படின்றத பார்த்தோம்னா 1.49, இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இவங்க மேனேஜ் பண்ணக்கூடிய ஃபண்ட் சைஸ் வந்து 54,000 கோடி அப்படின்னா இவங்க அதோட ஸோ ரெண்டுலேயுமே இந்த பராக் பரிக் ஃப்ளெக்ஸ் கேப் நல்லா இருக்குது. அதே சமயம் இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, 1 இயர் பர்ஃபார்மன்ஸ் வந்து 36% சம்பாரிச்சு கொடுத்துருக்கு.
ஆனால் இந்த ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் அப்படின்றது 44% சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. இது என்னதான் ஒரு துளி உங்களுக்கு அதிகமான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவாக இருந்தாலும், ஃபண்ட் சைஸ் கம்மியாக இருந்தாலும், அவனுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு தான் நம்ம அதிகமான வெயிட்டேஜ் கொடுக்கணும். ஸோ அப்போ ஒரு வருஷத்தில் வந்து சேம் மார்க்கெட் தான், 2 பேர்த்துக்கு ஒரே மாதிரியான மார்க்கெட் தான். பட் இவன் 44% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான்னா இவனுடைய கையை பிடிச்சிட்டு நடக்கிறதா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயமா என்னுடைய. ஸோ நான் பார்த்துட்டு இருக்கிறது மணி கண்ட்ரோல் வெப்சைட், அதில் சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது. ஸோ ஜூன் 19 2லையும் பார்க்குறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸ் கேப் தான் பெட்டராக இருக்கிற மாதிரி என்னுடைய புரிதல். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நண்பர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சிடிஎஸ்லேருந்து ஸ்டேட்மெண்ட் வருது, அதில் மியூச்சுவல் ஃபண்டுகளில் வந்து நாமினி ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. இந்த மியூச்சுவல் ஃபண்டு யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா ஏஎம்சி ப்ளஸ் ரெஜிஸ்டர் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஸோ நம்ம அங்கே எங்கேயாவது ஒரு நாமினி கொடுத்துருக்கோம்னா மேபி அது ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்குவோமே. பட் டிமேட் அக்கௌண்ட்டில் போய் பார்த்தோம்னா ரெஜிஸ்டர் இல்லை அப்படின்ற மாதிரி வருது. என்னுடைய ஜீரோதா அக்கௌண்ட்டில் என்ன நடக்குது அப்படின்றது ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். என்னுடைய ஜீரோதா டிமேட்டில் தான் நான் வந்து எது அப்ளை பண்ணாலும் அங்கே தான் வருது. ஸோ நான் ஷேர்ஸ் வாங்கினாலும் ஜீரோதானுடைய டிமேட்டுக்கு வருது, நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கினாலும் அங்கே தான் வருது. ஸோ என்னுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆகட்டும், என்னுடைய டிமேட் அக்கௌண்ட் ஆகட்டும், எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு தடவை என்கிட்ட நாமினி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டதான் எனக்கு ஞாபகம். அப்போ நான் ஒரு இடத்துல அந்த டிமேட்டுக்குன்னு நான் ஒரு நாமினி கொடுத்துட்டேன்னா அதுக்குள்ளே ஸ்டாக் வந்தாலும் அந்த நாமினி அப்ளிகபிள், அந்த டிமேட்டுக்குள்ள மியூச்சுவல் ஃபண்டு வந்தாலும் அந்த நாமினி அப்ளிகபிள். ஏன்னா நான் டிமேட் அக்கௌண்ட்டுக்கே நாமினி கொடுத்துருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜீரோதால என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு இதுதான் நடந்தது. நீங்கள் ஒரு கொயரி, ஒரு சப்போர்ட் கொயரி வந்து ஜீரோதாக்கு ரைஸ் பண்ணி இது சம்மந்தமாக கேட்டுக்குங்க. பாவம் ஒரு நண்பருக்கு ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் வாங்கினதுலேருந்து நஷ்டமாகவே இருக்கும் போல். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்ற ஷேர் வந்து ஒரு லாபம் செய்யும் கம்பெனியாக இருக்கான். என்னைக்கு இவன் லாபம் செய்யறது விட்டு போட்டு நஷ்டத்துக்கு போகிறானோ அன்னைக்கு தான் இந்த ஷேரில் வந்து ஃபண்டமெண்டலி பிரச்சனை வரும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதனால் தொடர்ந்து இந்த கம்பெனியினுடைய ரிசல்ட்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். இந்த உஜ்ஜிவான் அப்படின்ற ஷேர் வந்து என்ன பொறுத்த வரைக்கும், உஜ்ஜிவான் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்ற ஷேர் என்ன பொறுத்த வரைக்கும் இவன் எப்பெல்லாம் ஒரு சப்போர்ட் எடுக்கிறானோ அப்பெல்லாம் ஒரு சின்ன ரேலி அப்படின்றது இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இவன் இங்கிருந்து கீழே விழுந்தாலும் சரி அல்லது இங்கிருந்தே மேலே போனாலும் சரி, எப்படி பார்த்தாலும் இந்த ஷேர் இப்போதைக்கு ஆக்டிவேட்டட் ஜோனில் தான் இருக்கான். ஒரு கடையில் உட்காந்துருக்கிற மாதிரி தெரில, ரொம்பவுமே வயலண்டான மூவ் காட்டுற மாதிரி தான் இருக்கான். ஸோ ஒன்றா அடுத்தது 37 ரூபா வந்துட்டு 62 போகலாம் அல்லது இங்கிருந்தே 62 போகலாம் அப்படின்றதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. கோல்டு ஷேர்கள்லாம் இப்போ தங்கம் மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கல்யாண் ஜுவல்லர் கூட சமீபத்தில் ஒரு சப்போர்ட்டில் கீழே விழுந்தா, அந்த எலெக்ஷன் டைமில் 337 ரூபா, அடடா அருமையான சப்போர்ட்டு தான். அந்த 337 ரூபாயில் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் அவனுடைய பழைய ஹை ரேஞ்சுக்கே வந்துட்டான். ஸோ மார்க்கெட் நல்லா இருக்குது, சாதாரணமாக இருக்குது அப்படின்னாவே இவன்லாம் ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னில் இப்படியே போய்கிட்டு இன்னொரு 2 வருஷத்துக்கு போயிட்டு இருந்தானாவே அவன் பாட்டுக்கு 500 600 போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். எப்பாவது ஒரு தடவை கீழே ஃபால் வருது அப்படின்ற சமயத்தில் 400 ரூபா 300 ரூபா போன்ற விலையெல்லாம் கிடைச்சதுன்னா நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். எந்த ஒரு ஷேரும் வச்சிருக்கிறதா வேண்டாமா அப்படின்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சமீபத்தில் டாடா டெக்னாலஜியில் ஏதாவது நியூஸ் வந்ததா அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன், எதுவுமே நியூஸ் இல்லை. பட் டெக்னிக்கலி என்ன ஒரு நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய லாஸ், அதாவது அந்த ஷேர் பிரைஸ்னுடைய வீழ்ச்சி என்பது கடந்த சில 3 மாதங்களாக 1000 ரூபா ரேஞ்சு டு 1100 ரூபா ரேஞ்சில் தடப்பட்டு நிற்கிது. அது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி இந்த ஷேருக்கு வேற என்ன நல்ல விஷயம்னா, இந்த ஷேரில் கடன் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. இவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது தற்சமயத்துக்கு இந்த ஷேரில் வந்து அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து க்ரோத்தில் தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஷேர் இந்த சப்போர்ட் எடுத்து இப்படியே தொடர்ந்து நின்னான்னா மேபி இவன் திரும்பி மேல் நோக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்றைக்குமே ஒரு ஹை அப்படின்றத வச்சுட்டாங்கன்னா அந்த ஹையை வந்து டாடா குரூப் ஷேர்கள் 2 வருஷமோ 3 வருஷமோ 4 வருஷமோ எவ்வளவு கீழே போனாலும் மறுபடியும் திரும்பி வந்து அந்த ஹையை தொட்டது நான் நிறைய ஷேரில் பார்த்துருக்கேன். டாடா ஸ்டீலில் பார்த்துருக்கேன், டாடா மோட்டரில் பார்த்துருக்கேன், ரேலிஸில் பார்த்துருக்கேன், டிசிஎஸில் பார்த்துருக்கேன், எத்தனையோ ஷேர்களில் பார்த்துருக்கேன். அந்த வகையில் இந்த ஷேரு மேல் நோக்கி வந்துட்டா ரொம்ப சந்தோஷம்தான். பாவம் ஒரு நண்பர் வைபவ் குளோபல் அப்படின்ற ஒரு ஷேரை வாங்கிட்டே அது அப்படியே வீழ்ச்சியிலேயே போயிட்டு இருக்கு போல. பாருங்க, அடாடாடா 1000 ரூபா ரேஞ்சிலிருந்து இப்போ 300 ரூபாய் வந்து நிற்கிறானுங்க. எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பண்ணணும், டிவிடெண்ட் கொடுத்தான்னா தான்
அது மேலே நம்பிக்கை அப்படின்றது வரும். இந்த கம்பெனியை பொறுத்து பார்க்கும்பொழுது தற்சமயத்துக்கு லாபத்தில் தான் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி பரவாயில்ல. டிவிடெண்ட் கொடுக்குறானா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா தற்சமயத்துக்கு டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கான். கடன் கம்மியாக இருக்கு. சரி ஸ்டாக் இண்டஸ்ட்ரி பிஇ ஸ்டாக் பி அதாவது வேல்யூவேஷன் கன்சர்ன் படி பார்த்தோம்னா இதனுடைய மொத்த மதிப்பே 153 ரூபா தான் இன்ட்ரின்சிக் வேல்யூ காட்டுது. புக் வேல்யூ அப்படின்றது 75. ஸோ ஃபண்டமெண்டல் படி இந்த கம்பெனியினுடைய விலை 330 ரூபாயே அதிகம், 200 ரூபா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க இப்போதைக்கு கணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது மாறணும் அப்படின்னா இந்த கம்பெனி லாபத்தை அப்படியே டபுளா பண்ணணும். 127 கோடியா அப்படியே 200-300 கோடின்னு லாபத்தை பண்ணும் பொழுது இந்த ஃபண்டமெண்டல் ஃபிகர்ஸ் எல்லாம் வந்து மாறும். ஸோ அப்போ வரக்கூடிய காலங்களில் இந்த கம்பெனி நல்லா லாபம் பண்ணட்டும் அப்படின்ற ஒரு வேண்டுதல் தான் நீங்கள் வைக்க முடியும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவி வந்து எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.